ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர் vs அட்டாமிக்ஸ். தோருக்கும் அட்டாமிக்ஸ்க்கும் சண்டை நடந்துச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, ஆரிஜின் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வின்னர் யார் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பவர்ஸையும் வீக்னஸையும் ஆரிஜினும் ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வின்னர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ முதல்ல அட்டாமிக்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். அட்டாமிக்ஸோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேட் ஓஷன் ஏ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட் முழுக்க நியூக்ளியர் ரேடியேஷனால் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதில் இருக்க ஸ்பெசிஸ், அதில் வாழக்கூடிய ஸ்பெசிஸ் அந்த நியூக்ளியர் ரேடியேஷனுக்கு அடாப்ட் ஆனால் மட்டும் தான் வாழ முடியும் அப்படின்ற நிலமையில அவங்க எல்லாருமே எனர்ஜியை மேனிபுலேட் பண்ணி எனர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அந்த பிளானட்ல அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிளானட்லேருந்து வந்த ஒரு ஸ்பெசிஸ் தான் இந்த அட்டாமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏலியன். ஸோ இந்த பக்கம் நம்ம தோர் பக்கம் போனோம்னா தோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆஸ்கார்டியன் காட், ஓடின் அப்படின்னு சொல்லப்படுறவரோட பையன் தான் தோர். ஸோ அவரு ஒரு சம பவர்ஃபுல்லான நபர். அவரு காட் ஆஃப் தண்டர் இல்லைனா காட் ஆஃப் லைட்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் தோரோட பேஸ்க்கான ஆரிஜின். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எடுக்க போகிறது பேஸ் ஃபார்ம் தோர் மட்டும் தான், ஹையர் வெர்ஷன்ஸ் ஆஃப் தோர் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அட்டாமிக்ஸ் அப்படின்றவர்கிட்ட நியூக்ளியர் எனர்ஜி மேனிபுலேஷன் பவர் இருக்குது. அவரால் நியூக்ளியர் எனர்ஜி மேனிபுலேட் பண்ண முடியும். அவருடைய அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக, அவரோட பிளானட் ஃபுல்லாக அந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்கிறதுனால அது முழுக்க அப்சர்வ் பண்ணி அவர் அந்த எனர்ஜியை வெளியிட்டு இருப்பார். அவரால் நியூக்ளியர் பிளாஸ்ட்ஸை வெளியிட முடியும். அண்ட் அவரால் ஹீட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அவரால் உருக்கவே முடியாத விஷயங்கள் கூட, உட்டை கல்லை எல்லாத்தையுமே அவர் ஹீட்டை வச்சு உருக்கிடுவார். அண்ட் அவரால் இம்மென்ஸான ஸ்ட்ரென்த்தை கொண்ட ஒரு சின்ன மினியேச்சர் சன்னையே அவரால் கிரியேட் பண்ண முடியும். அதுலேருந்து ஒரு இன்டென்சிவ் பவர் வெளியே வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சம பவர்ஃபுல்லான நபர் தான் இவர்கிட்ட என்ஹான்ஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ஹான்ஸ்ட் டியூரபிலிட்டி இருக்குது. அண்ட் இவரால் பறக்க முடியும். அவர் பறந்துக்கிட்டே அவரோட ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே, நியூக்ளியர் எனர்ஜி பிளாஸ்ட் எல்லாத்தையுமே பறந்துக்கிட்டே அவர் அடிக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவர்கிட்ட காமா ரேடியேஷன் இருக்குது. காமா ரேடியேஷன் அவரால் எமிட் பண்ண முடியும். ஸோ காமா ரேடியேஷன் எமிட் பண்ணுறது மூலிமா அவரால் ஹீட்டை வச்சு எரிக்க முடியாத, உருக்க முடியாத பொருட்கள் எல்லாத்தையுமே அவரால் இந்த காமா ரேடியேஷனை வச்சு உருக்க முடியும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான் இவரோட ஃபீட்ஸ் என்னென்ன, இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடட் எவால்வ்ட் ஏலியனை இவர் ஒன் ஷாட் பண்ணியிருக்காரு. ஒரே கீக்கில் பல ஆப்ஜெக்ட்ஸை அவர் ஆர்பிட்டை விட்டு சோலார் சிஸ்டம்க்கு வெளியே அமைச்சிருக்காரு. அண்ட் அவர் ஒரு மினியேச்சர் சன்னியை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர் எல்லாத்தையுமே அவர் வச்சிருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்தோன்னா தோர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தி காட் ஆஃப் தண்டர். அவரால் வெதரை மேனிபுலேட் பண்ண முடியும், ஸ்டாமை மேனிபுலேட் பண்ண முடியும், லைட்டிங்கை மேனிபுலேட் பண்ண முடியும். அவர்கிட்ட இம்மென்ஸான ஸ்ட்ரென்த் இருக்குது, காட் லெவல் ஸ்ட்ரென்த் இருக்குது, காட் லெவல் டியூரபிலிட்டி இருக்குது. நம்ம கம்பேரிசனுக்கு சொன்னோம்னா நம்ம ஹல்க் அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இருக்குது. டிசி பக்கம் போனோம்னா நம்ம சூப்பர்மேன் அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு நபர் தான். பேஸ் ஃபார்ம்லேயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ அவர் ஹல்க்கு கூட பலவாட்டி சண்டை போட்டிருக்காரு, சென்ட்ரி கூட சண்டை போட்டிருக்காரு. இந்த மாதிரி சம பவர்ஃபுல்லான நபர்கள் கூட அவர் செம்மையாக சண்டை போட்டு இம்மென்ஸாக நின்றுருக்காரு. அவர் அந்தளவுக்கு டியூரபிளான ஒரு நபர். அவர்கிட்ட ஒரு ஆர்மர் இருக்கும், ஒரு காட்லி ஆர்மர், ஆஸ்கார்டியன் ஆர்மர் இருக்கும். அதை உடைக்கிறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஆர்மரே டியூரபிள், அதுக்குள்ளே இருக்க தோர் அதை விட ரொம்ப டியூரபிளாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட முக்கியமான விஷயம் மியால்னிர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெப்பன் இருக்குது. அது ஒரு என்சாண்டட் வெப்பன், அது ஒரு மேஜிக்கல் வெப்பன். ஸோ அந்த மியால்னிரை வச்சுக்கிட்டு அவரால் அவரோட அந்த லைட்னிங்கை மொத்தமாக ஒரே இடத்துல அவரோட ஃபோர்ஸை கேதர் பண்ணி ஒரே இடத்துல அவர் ப்ரிசைஸாக அடிக்க முடியும். அண்ட் அந்த மியால்னிரை யூஸ் பண்ணி அவரால் பறக்க முடியும். மியால்னிரை வேகமாக சுத்தது மூலிமா அவரால் மேட்டர் மேனிபுலேட் பண்ண முடியும், எனர்ஜியை மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் அவரால் டைமென்ஷன் ட்ராவலும் அந்த மியால்னிர் வச்சு அவரால் பண்ண முடியும். அண்ட் அவர்கிட்டயே மேஜிக் இருக்குது, அவரே ஒரு மேஜிக் பில்டர் அப்படின்ற காரணத்தினால வெளியிருந்து வர எந்த மாதிரியான மேஜிக்காக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு அவரால் ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் தோரோட ஒரு பேசிக்கான பவர்ஸ். அவரோட ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு மார்வல் காமிக்ஸில். அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. நான் எல்லாத்தையுமே பேஸ் ஃபார்ம் தோரை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது ரெண்டு பேரோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ்க்கு ரொம்ப நேரம் அவரால் இருக்க முடியாது. பென்டனோட அந்த வாட்ச் டைம் லிமிட் இருக்க வரைக்கும் தான் அவரால் சண்டை போட முடியுமே தவிர ரொம்ப நேரம் அவரால் இன்ஃபினிட்டாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் அவர் ரொம்ப நேரம் அந்த எனர்ஜி பிளாஸ்டையோ இல்லை நியூக்ளியர் பிளாஸ்டையோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவருடைய பாடி மெல்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அவருடைய பாடி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி அவரோட பாடியே அவருக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். ஸோ அவரால் ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட முடியாது. அவரால் ஒரு லிமிட்டட் டைமுக்கு தான் அவரோட பீக் அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிருச்சுன்னா கண்டிப்பாக அவரோட பாடியே அவரை ஒத்துழைக்காது, இல்லைனா பென்டனுக்கு வாட்ச் சார்ஜ் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க், ரொம்ப அதிகமான ரிஸ்க்ஸ் அட்டாமிக்ஸ்க்கு இருக்குது. இந்த பக்கம் தோருக்கு பார்த்தீங்கன்னா தோருக்கு பெரிய லெவலில் வீக்னஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. தோரை நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்தளவுக்கு மைண்ட் கண்ட்ரோலும் பெருசாக பண்ண முடியாது. அந்தளவுக்குலாம் அவர் ரொம்ப வீக்கான மைண்டட் கிடையாது. பட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அவரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான வீக்னஸ் தான் அவருக்கு இருக்குது. பெரிய லெவலில் வீக்னஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா யார் வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர் அப்படின்னு சொல்ல போகிறவர்கிட்ட இருக்க அந்த டியூரபிலிட்டி இருக்குல்ல, அது லிட்டரலாக ஒரு நியூக்ளியர் பாமையே
தாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு செம்ம டியூரபிளான ஒரு நபர். ஏன்னா அவர் ஒரு ஆஸ்கார்டியன் கார்டு, அவர் ஓடினோட பையன். அவர்கிட்ட ஓடின் ஃபோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தாங்கவே முடியாது யாராலுமே. இப்போ நம்ம ஓடின் ஃபோர்ஸ் தரப்போகிறது இல்லை, ஏன்னா ஓடின் ஃபோர்ஸ் இருந்தால் அவர் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம ஆயிடுவார். ஸோ அவரால் நியூக்ளியர் எனர்ஜியை அவரால் பீல்டு பண்ண முடியும். அவருடைய அந்த டியூரபிலிட்டி அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான ஒன்று தான். அண்ட் அவரால் டாச் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக, அவரால் பறக்க முடியும். அண்ட் அவரால் அந்த லைட்னிங்கை யூஸ் பண்ணி இம்மென்ஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ ரா ஸ்ட்ரென்த்தை வச்சு கூட அவரால் அடிக்க முடியும். ஸோ இந்த பக்கம் அட்டாமிக்ஸ் அவரோட இந்த நியூக்ளியர் எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு நம்ம தோர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். கண்டிப்பாக தோர் அதை எல்லாத்தையுமே டாச் பண்ணுவார். சப்போஸ் அது பட்டாலுமே அது ஒரு பெரிய லெவல் டேமேஜை கிரியேட் பண்ணும் தான், பட் நம்ம தோரை அதை டிஃபீட் பண்ணாது. ஸோ அட்டாமிக்ஸ் பறந்து அவரோட அந்த நியூக்ளியர் பிளாஸ்ட்டை விட்டுக்கிட்டே இருப்பார். அண்ட் அவரோட காமா ரேடியேஷன் யூஸ் பண்ணி நம்ம தோரையே மெல்ட் பண்ணலாமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பட் அது எல்லாத்துக்குமே தோர் டியூரபிளாக தான் இருப்பார். தோராலையும் பறக்க முடியும். தோர் அவரோட அந்த மியாலை யூஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக, இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பறப்பார். அண்ட் அவரால் டைமென்ஷன் டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அவர் நினச்சா நம்ம அட்டாமிக்ஸை கூட்டிக்கிட்டு டைமென்ஷன் டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணி அவரை டயர்டாக்கி அவரோட இந்த எனர்ஜி மேனிப்புலேஷனை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ண வச்சு அவரை ஓவர் ஹீட் ஆக்கி அவரை அசால்ட்டாக அடிக்காமே மெல்ட் டவுன் பண்ணி கொள்ள முடியும். ஈஸியாகவே தோர் வந்து டாச் பண்ணியே ஈஸியாக நம்ம அட்டாமிக்ஸை டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அட்டாமிக்ஸ் ஃபாஸ்ட் தான், பட் தோர் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ தோருடைய அந்த ராவண ஸ்ட்ரென்த்தை வச்சு அவரால் அசால்ட்டாகவே அட்டாமிக்ஸ்க்கு ஒரு செம்ம டஃப் தர முடியும். அட்டாமிக்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா க்ளோஸ் பேட்டர்லாம் தோர் அடிச்சுக்க வாய்ப்பே இல்லை. அவரோட அந்த மியாங்லேன் அண்ட் அவருடைய அந்த காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 15,000 வருடங்களுக்கு மேலே அப்படின்னு எம்சியூவில் காமிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே அவர் காமிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தோர் வச்சிருக்காரு. அண்ட் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அவரோட இந்த டாக்டிக்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம அட்டாமிக்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2 பேரும் இப்போ தான் நின்றுருக்காங்க அப்படின்னா அந்த அட்டாமிக்ஸோட பவர்ஸ் வந்து நம்ம தோரை கொஞ்சம் ஓவர்வெல் பண்ணலாம். என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு தோர் மேபி நினைக்கலாம். பட் அட் த எண்ட் கண்டிப்பாக தோர் தான் ஜெயிக்க போகிறாரு. பேஸ் ஃபார்ம் தோர் கண்டிப்பாக இந்த பேட்டில் ஜெயிச்சிருவாரு. ஸோ இதுதான் என்னோட ரிசல்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.